Hi all, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பாலிட்டி ஸ்கெடியூல் வந்து பார்க்க போகிறோம் ஃபார் GS Ultimate பேக்கேஜ். ஆல்ரெடி வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பாலிட்டிக்குள்ளே வந்து போகிறோம். அண்ட் ஸ்கெடியூல் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறோன்றதை வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம வந்து செகண்ட் பேட்ச் வந்து அல்டிமேட் பேக்கேஜ்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜூலை 3rd அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் போதும். நீங்கள் டேரெக்டாக என்னோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்ண தேவையில்லை. இதோடைய PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இல்லை நம்ம ஆப் வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா ஸ்டோர் செக்ஷனில் போயிட்டு அல்டிமேட் பேக்கேஜ் வந்து இருக்கும், அங்கே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். இன்ஸ்டால்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றதை ஆல்ரெடி நான் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம லெசன் வைஸ் வந்து கவர் பண்ணியிருந்தோம். பிகாஸ் கான்செப்ட் வந்து நிறைய டேட்டா வந்து இருக்குன்றதுனால எக்கனாமிக்ஸ் வந்து லெசன் வைஸ் போகும்போது நமக்கு ப்ராப்பராக ஒவ்வொரு விஷயமும் கவர் ஆன ஒரு ஃபீல் வந்து கிடைச்சது. பட் அதே விஷயம் வந்து பாலிட்டியில் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா தேர் இஸ் சம் டிஃபிகல்ட்டி. காரணம் என்னென்னா, இப்போது வந்து ஒரு லெசன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு லெசன் எடுத்திங்கன்னா அதில் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்கும், ப்ரியாம்பிள் இருக்கும், சேலன் ஃபீச்சர் இருக்கும், எல்லா டாப்பிக்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு லெசன் படிக்கிறப்போ என்டையர் கான்செப்ட்டுமே புரிஞ்சால் தான் அந்த ஒரு லெசன் வந்து புரியும். ஸோ அப்படி இருக்கனால இந்த வாட்டி பாலிட்டி வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இது வந்து நம்ம லெசன் வைஸ் போகிறதுக்கு பதிலாக லக்ஷ்மிகாந்த் சோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். Group 1 இருக்கட்டும், Group 4 இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வெளியே இருந்து பாலிட்டியில் கொஷின் கேட்கணும்னு நினச்சா லக்ஷ்மிகாந்தை வச்சு கேட்குறாங்க. ஸோ லக்ஷ்மிகாந்தில் இருக்கிற மாதிரி டாபிக் வைஸாக வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போக போகிறோம். சைட் பை சைட் நம்ம ஸ்கூல் புக்கு சேர்த்து கவர் பண்ண போகிறோம். இதுதான் பிளான். இது Day 1லேருந்து பார்த்தீங்கன்னா Day 21 வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கு. ஒரு எவ்ரி 5 டேஸ்க்கு வந்து நடுவில் ரிவிஷன் இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு பிரேக் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி ரிவிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு 21 டாப்பிக்காக பிரித்து அந்த 21 டாப்பிக்கும் 5 டாபிக் நடுவில் ரிவிஷன் கொடுத்து கூடவே நம்ம ஒரு டெய்லி 2 டேஸ் கரண்ட் அஃபேர் February மந்த்லேருந்து பார்த்துட்டு ஆப்டிடியூடும் சேர்த்து கவர் பண்ண போகிறோம். ஆப்டிடியூடில் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருக்கிறத வச்சே சொல்கிறேனே, இப்போ வந்து ஏஜஸ் வந்து இருக்குது. ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ் கொஷின் வந்து கேட்பாங்க. ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ்னால் என்னென்ன கான்செப்ட் கிளாரிட்டி வரதுக்கு, நார்மலாக என்னென்ன மாதிரி மாடல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஏஜஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ வந்து கொடுப்போம். அதில் உங்களுக்கு எல்லா விஷயமும் கவர் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜஸ் ரிலேட்டடாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அதோடைய கம்பைலேஷனை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அடுத்த வீடியோ வந்து வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிச்சிட்ட பின்னாடி நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் ஏஜஸோடைய சம்ஸ்லாம் இருக்கும்னு இருக்கும் இல்லையா, அதோடைய கம்பைலேஷன் வச்சு உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்டிடியூட் டாபிக் நம்ம எடுத்தோம்னா அது வந்து மாடல்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ ஒரு டே எடுத்துக்க போகிறோம். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு ஒரு டே, அப்புறம் ஸ்கூல் புக் கவர் பண்ணுறதுக்கு ஒரு டே. ஸோ இந்த ஃபார்மேட் தான் நம்ம என்டையர் ஆப்டிடியூட்கான எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சின்ன டாபிக் கூட மிஸ் பண்ணல. இதில் வந்து நெக்ஸ்ட் 20 டேஸ்க்கானதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஆவரேஜ் டாபிக் தனியாக பார்க்குறோம், ஏஜஸ் தனியாக பார்க்குறோம், பார்ட்னர்ஷிப் தனியாக பார்க்குறோம், மிக்சர் அண்ட் அலிகேஷன் தனியாக பார்க்குறோன்ற மாதிரி எல்லா டாப்பிக்குமே அந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு கொஷின் கூட நம்ம மிஸ் ஆகக்கூடாது, எல்லா விஷயமுமே இந்த பேக்கேஜில் கவர் ஆகணுன்றதுனால ஆப்டிடியூட் டெய்லி வீடியோஸ், டெய்லி கான்செப்ட், டெய்லி டெஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் போயிட்டுருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் டெய்லி 2 நாள் படிக்கிறது பெரிய விஷயமா இருக்காது. அதுக்கான ஒன்லைனர் சோர்ஸ் எல்லாமே நானே வந்து கொடுத்துருவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்தும் இருக்கும், ஸ்கூல் புக்கும் இருக்கும், அதை கவர் பண்ண மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கு வீடியோவும் கொடுத்துருவோம். எப்பயும் போல் நைட் 9 மணிக்கு பாலிட்டியிலிருந்து ஒரு 30 கொஷின், கரண்ட் அஃபேரில் ஒரு 10 கொஷின், ஆப்டிடியூடில் 10 கொஷின், இந்த மாதிரி கொஷின் ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்த மாதிரி டெய்லி நைட் வந்து நம்ம டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ப்ராசஸ். நீங்கள் டாபிக் பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ரியாம்பிள் இருக்குது, யூனியன் அண்ட் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், DPSP ஃபண்டமெண்டல் டியூட்டி, இந்த 5 டாபிக் படிச்சிட்டோன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எப்படி இருக்கும், 100 கொஷின்ஸ் இருக்க மாதிரி கொஷின் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன். TNPSC எப்படி கேட்பாங்க, அசெஷன் அண்ட் ரீசன், மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா, அதே ஃபார்மேட்டில் நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. இப்போது ஜூன் மந்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ ஜூலை மந்த்துக்கு நம்ம பாலிட்டி எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கடுத்த யூனிட்டை வந்து ஒன்றுனா கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து அப்டேட். அண்ட் இப்போ வந்து நம்ம செகண்ட் பேட்ச் வந்து July 3rd அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பிங்க் பண்ணுங்கள். என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா டெஃபினட்டாக சொல்கிறேங்க, நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதை வச்சு சொல்கிறேன், எல்லாருமே ஓரளவு வந்து
அந்த எக்கனாமிக்ஸை முடிக்க முடியுது, எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகியிருக்கு. முன்னெல்லாம் எக்கனாமிக்ஸ் பார்த்தாலே பயமாக இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி ப்ராப்பராக கைடன்ஸோட படித்ததுனால இப்போது அந்த ஒரு ஃபியரை வந்து நம்மக்கிட்டேருந்து எடுக்க முடியுது. அண்ட் எக்கனாமிக்ஸ் பாலிட்டின்ற டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. டெய்லியும் தி ஹிந்துவோடைய நியூஸ் பேப்பர் கம்பைலேஷன்ஸ்லாம் எடுத்து போடுறோம் இல்லையா, ஐ மீன் எக்ஸ்ப்ளனேஷனோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கே சேர்த்து போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து பாலிட்டி எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கரண்ட் அஃபேரை கரெக்டாக படிங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர் டாப்பிக்கில் முக்கால்வாசி டெய்லி நான் வந்து சிலபஸ் கவரேஜோட போடுறேன் இல்லைங்களா, அதை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா நமக்கு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஏரியா தான் அதிகமாக கவர் ஆகுது. ரீசன்ட் டேட்டாலாம் நம்ம அதில் அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் பாலிட்டியில் வந்து கரண்ட் அஃபேர் ஓரியன்டாக கொஷின் கேட்டாலும் எக்கனாமிக்ஸில் கேட்டாலும் எல்லா டாப்பிக்லையுமே மோஸ்ட்லி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு யூனிட் 8ன்னு கேட்டாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ இது ஒரு ப்ரோடிப். நீங்கள் டெய்லி வந்து என்னானாலும் அந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவேன்ற மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு அண்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற ஸ்கெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக 6 மந்த்ஸில் என்டையர் சிலபஸ் முடிச்சிடலாம். முடிச்ச உடனே 2024 எந்த எக்ஸாம் வந்தாலுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸ் வந்து கெயின் ஆகிடும். ஐ கேன் அஷ்யூர் யூ தட். அண்ட் பேட்ச் வந்து இன்னும் 2 days தான் இருக்குது. இன்றைக்கி வந்து July 1 ரைட். ஸோ July 2nd 3rd அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த வீடியோவை லேட்டராக பார்க்குறீங்க பட் இப்போ ஜாயின் பண்ண முடியுமான்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் யூ வில் ஹேவ் தட் ஆல் தி ப்ரீவியஸ் அப்டேட்ஸ் அண்ட் டெஸ்ட் எல்லா விஷயமும் கொடுத்துருவேன். டெய்லி ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம் 24 hours டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ப்ராசஸ் இருக்குது. ஜாயின் பண்ணிங்கன்னா நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் பிளான். எக்கனாமிக்ஸ் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு பாலிட்டி போகிறோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டாக போகிறோம். ஸோ தேட்ஸ் இட். தேங்க்யூ ஆல்.